ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். காமராஜ், வெல்கம் பேக் காந்தி மற்றும் திருக்குறள் போன்ற திரைப்படங்களின் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஏஜே பாலகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். என்ன கூப்பிட்ட ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் திருக்குறள் படத்தை பத்தியும் உங்களை பத்தியும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கோம். இதை விட ஒரு பெட்டர் ஸ்டார்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சிடலாமா சார்? அதாவது ஈண்டாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. என்ன அப்படின்னா, அம்மா பசியாக இருந்தால் கூட எந்த கெடுதலை செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு அவள் பசியை ஆற்றாதே. ஓகே. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய அறம் வேற எந்த இதுலேயும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அம்மாவுக்கு திருடி கொண்டு கொடுக்கறது இதெல்லாமே நம்ம தமிழ் சினிமாவில். ஆனால் வள்ளுவர் அப்படி சொல்கிறார், ஈண்டாள் பசி காண்பான் ஆயினும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு அறத்தை அது வலியுறுத்துது. இன்னொன்று, திருக்குறள் அது ஒரு டார்ச் லைட் மாதிரி. அது எல்லாருக்கும் தேவைப்படும். அது அறத்தை வலியுறுத்துது, உங்களை அறிவுரை சொல்லுது, அப்படி கிடையாது. அது ஒரு தவறான புரிதல். உங்களுக்கு வாழ்க்கை வேண்டிய எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. அதில் எல்லா அறமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு பற்றி, போர் பற்றி, அரசர்களுக்கு வேண்டியது பற்றி. பொதுவாக அரசர்கள் எப்படி இருக்கணும், அதாவது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணால் என்னோட ஆஃபீஸில் இருக்கணும் பாதிக்கும். ஆனால் ஒரு மன்னன் தப்பு பண்ணால் ஒட்டுமொத்த மக்களையுமே அது பாதிக்கும். அது மாதிரி ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில். ஸோ யூஸ்வலாக திருக்குறள் அப்படின்னா எங்கள் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் ஸ்கூலில் இருக்கப்போ இத்தனை திருக்குறள் படிக்கணும், காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் திருக்குறள் ஒரு படமாக ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம் சார். இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? பொதுவாக எந்த ஒரு விஷயமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இதிலே சினிமா தான் பெஸ்ட் மீடியம். கவிதை புத்தகமாக வந்தால் கொஞ்சம் பேர் ஒரு காலத்தில் கவிதை புத்தகங்கள் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. உதாரணத்துக்கு கருப்பு மலர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. நீங்கள்லாம் இப்போது 80s வந்தது. அது அந்த கருப்பு மலர்களை படிக்கிறவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்புறம் பழமலை எழுதின ஒரு புத்தகம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று பிரபலமாக இருக்கும். ஸோ அது வழியாக வரும்போது பிரபலம் அடையும். சினிமாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிறதுல உச்சபட்ச ஒரு கிரியேட்டிவான மீடியம். இது வழியாக ஒரு பொருள் போகும்போது அது உலகம் பூரா கவனிக்கப்படும். அது விமர்சனங்கள், எல்லா விதத்துலையும் விமர்சனங்கள். அப்போ அது என்ன அப்படின்னு இளைஞர்கள் அதை பார்க்குறதுக்கு ஆர்வப்படுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இதில் எதெல்லாமே காட்சிப்படுத்த முடியும். இப்போ 133 அதிகாரம் இருக்குது. ஒரு சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 சீன் தான் வேணும். அப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு குறளாக எடுத்தீங்கன்னா கூட 133 சீனை படம் பண்ண முடியாது. அப்போ எந்த அதிகாரத்தை காட்சிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு மெக்கானிசம், ஒரு ஸ்கிரிப்ட் மெக்கானிசம்பாங்க. போர் அடிக்காமல் அதை 2 ஹவருக்கு சொல்லணும். அதை அப்படியே கோர்த்தோம். ப்ளஸ் இன்னொன்று, போர் அடிக்கக்கூடாது. படம் பார்க்க வர்றவனை நீங்கள் போர் அடிக்க வச்சுன்னா அந்த சினிமாவே வேஸ்ட் ஆகிடும். அது எவ்வளோ உன்னதமான கருத்தாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டை செம்பூர் ஜெயராஜ் கிரியேட் பண்ணார். அவர் ஒரு இலக்கியவாதி. அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சங்ககால விஷயங்கள், வள்ளுவர் எதெல்லாம் பார்த்தது எழுதியிருப்பார். இப்போ கல் உண்ணாமை இருக்குது. அப்போ குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்தவனை பார்த்து இந்த கல் உண்ணாமை அவர் கொண்டு வந்திருப்பார். அப்புறம் பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு எழுதுறார். அப்போ ஒரு அடுத்தவனோட பெண்ணை விரும்புறதுனால என்ன தீங்கு வந்திருக்கும், இதெல்லாம் கொண்டு வரும். அப்புறம் அரசன் என்ன தண்டனை கொடுக்கணும், களை எடுக்கிற மாதிரி. பயிருக்குள்ளே களை இருந்து அந்த களை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு பயிர் தான் முக்கியம். அங்கே தயதரட்சணையும் பார்க்கக்கூடாது. படத்தில் ஒரு காட்சி வருது, ஒரு கற்பழித்த ஒரு ஆளை கழுவில் ஏற்றுற ஒரு காட்சி வருது. அப்படிலாம் படத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ இது உலகம் பூரா இளைஞர்கள் இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே திருக்குறளை மறுவாசிப்புக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு வேலை இது செய்யும். அதுதான் இந்த படத்தோட நோக்கம். சரி, இப்போ சினிமா அப்படின்னாலே ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது இந்த கமர்ஷியல் படங்கள் அந்த மாதிரி. ஆனால் இப்படி ஒரு சேலஞ்சிங் அட்டெம்ப்ட், இது எப்படி சார்? அது எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குமா. ஆமாம், அந்த வேலை சில நேரம் அந்த வேலை நம்மளை சூஸ் பண்ணோம், இல்லை நாம் அந்த வேலையை சூஸ் பண்ணுவோம். எல்லாமே சர்வைவல் தான். உலகத்தில் எல்லாமே சர்வைவல் தான். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ. சொல்லப்போனால் முதல் இதே திருக்குறளை படமாக்க முடியாது அப்படிங்கிறதான் இதோட முதல் விஷயமே. அப்போ நான் சொன்னது, எது முடியாதோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்போ ஸ்கிரிப்டை முதல்ல எழுதுங்க. 1 வருஷம் எடுத்துக்கிட்டார் அவர்.
அப்புறம் நான் படிக்க டிஸ்கஸ் பண்ண வந்து அது அப்படி உருவாச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு குரோசாவாவோட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மோசமான ஸ்கிரிப்டை லொக்கேஷனுக்கு கொண்டு போயிட்டு ம். நல்ல படம் பண்ண முடியாது. ஆமா. முதல்ல ஸ்கிரிப்ட். அதுதான் பேஸ். ஆமாம், அது சரியாக வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கான அமைகிறதாம்மா அது. இதில் உலகத்தில் பல விஷயங்கள் நீங்கள் ஒன்று இனிஷியேட்டிவ் பண்ணுவீங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆட்களாக இருக்கட்டும் வந்து சேருவாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது நம்முடைய கையில் இருக்காது. சினிமாவே வந்து அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. சொல்லப்போனால் இப்போ வந்து திருவள்ளுவர் சிலை வந்து அமைச்சாங்க கன்னியாகுமரியில். ஆமா. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அது வேக்கமாக இருக்கும். அப்போது அந்த சிற்பிகிட்ட கேட்டாங்க, உள்ளே ஏன் வந்து காலியாக வைக்கிறீங்க அப்படின்னுட்டு. அவர் சொன்னார், இதுக்குள்ளே உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அது நிற்கணும். அது இந்த பாறை மேல் நிற்கிறதுக்கு அதுக்குள்ளே உயிர் வேணும். அதே மாதிரி எனி செயலாக இருக்கட்டும், அந்த செயலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும். அதுதான் வந்து உங்களை நடத்தி கொண்டு போகும். அது அந்த செயலில் வந்து ஒரு தனி மனிதனுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ சுயநலம் இல்லாமல் இருந்தால் அந்த வேலை அதன் போக்கில் நடக்கும். ஸோ காஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாருமே புதுமுகங்கள். ம் எல்லாருமே புதுமுகங்களாக எடுக்கும்போது நமக்குள்ள சில டைம் ஒரு ஐயம் இருக்கலாம். நம்ம எப்படி போகும் படம் அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் எதுவுமே இல்லையா சார்? இல்லை, எங்களுக்கு வந்து இந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோவுக்கான ஒரு வார்த்தை. அது கண்டிப்பா எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அது அபவ் 40 உள்ளவங்களுக்கான வார்த்தை. இப்போ வந்து சினிமா தீர்மானிக்கிறது வந்து இளைஞர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அவங்க விலகி தான் இருந்தாங்க, ஆனால் அவங்ககிட்ட போய் சேரும். சினிமாங்கிறது இன்னைக்கு சொல்லப்போனால் பழசை விட ரொம்ப வைடர் கேன்வாஸ். அது வந்து டிவி, ஓடிடி, யூடியூப் அது போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப தெளிவான நம்பிக்கை இருந்தது, இது ரிலீஸ் ஆச்சு ஒரு வாரம் தான் போனது, அதோட அது போகிற படம் கிடையாது. அது என்னோட படங்கிறத சொல்ல வரல. இந்த விஷயங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்படும், தொடர்ந்து பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழனும் வாழ்நாளில் கட்டாயம் ஒரு நாள் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து 1 வருஷம் எடுத்தாருன்னு சொன்னீங்க அந்த ஸ்கிரிப்ட் முடிக்கிறதுக்கு. பட் ஒரு டைரக்டரா நீங்களும் ஒரு சில ரிசர்ச்சஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பேக் ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ரிசர்ச்சஸ் பண்ணீங்க சார்? ஆமாம், அதாவது அவருடைய ஒர்க் வந்து ஒரு மிக முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் எனக்கும் தெரியணும்ல அது. கண்டிப்பா. ஆமாம், எனக்கு தெரியணும். அங்கே வந்து லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் இப்போ அவர் ஒரு பார்வையில் பண்ணியிருப்பார். சொல்லப்போனால் அந்த ரிஹர்சல் பண்ணும்போது வந்து ஹீரோவுக்கு வந்து அவர் ரிஹர்சல் சொல்லி கொடுத்தாரு, அந்த ஹீரோயினுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே. அப்போ லொக்கேஷன் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் மாறுபடும். அது கிளாஷ் ஆகும். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவர் வந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தது. சில விஷயங்கள் வந்து லொக்கேஷனில் குறைக்க வேண்டியது இருக்கும். வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் மாற்ற வேண்டி இருக்கும். இன்னொன்று இதில் வந்து சொல்லப்படுற தமிழாக இருக்கட்டும், பின்னணியாக இருக்கட்டும். ஆனால் ஆச்சரியப்படுவாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், மின்சாரம் தவிர கிட்டத்தட்ட எல்லாமே இருந்துச்சு அந்த காலத்தில். ஓகே. ஆமாம், ஏன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய சில பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா சைனா நம்மளை விட வந்து ரொம்ப முன்னால் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த சைனா கிளே பாத்திரங்கள்லாம் வந்து அது நம்மகிட்ட புழக்கத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து முன்னாடி நம்மகிட்ட இருந்தது. மின்சாரம் இந்த இன்டர்நெட் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கலை. திருக்குறளை வந்து தமிழர்களின் அடையாளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் முக்கியமாக திருவள்ளுவர் வந்து இப்படி தான் இருப்பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த பெர்செப்ஷன் வந்து காமிச்சிருந்தீங்க. அவரோட அந்த கேரக்டர் செலெக்ஷன், இவர் சூட்டபிளாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுச்சு சார்? அதாவது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வந்து நீங்கள் அறம் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு வடிவத்தோடு இருப்பாங்க. நீங்கள் காந்தியை பார்த்தீங்க அப்படின்னா அரை ஆடை அணிஞ்சிருப்பாரு, ஒரு வாட்ச் தொங்க போட்டிருப்பாரு, இப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கும். இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்திருப்பாரு அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அப்போது இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு வந்து ஒரு தோற்றம் தேவைப்படுது. இப்போ வள்ளுவரை வந்து வேணுகோபால் சர்மா வரையும் போது இப்படி தான் இருந்திருக்க கூடும் அப்படின்னுட்டு. இது மாதிரி கிளீன் ஷேவோட வந்திருந்தா நீங்கள் வள்ளுவரை ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? அவரே சொல்லியிருக்கிறாரு, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். நீ ஷேவும் பண்ண வேண்டாம், தாடியும் வளர்க்க வேண்டாம், நல்லவன் மாட்டுறேன் அவர் சொல்கிறார். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு தோற்றம் தேவைப்பட்டுச்சு. வள்ளுவர் இப்படா இருந்திருப்பாராங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு வடிவம் இருக்குது. இப்போ வள்ளுவர்னாலே வந்து அவர் இப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் இதை அடாப்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த இதெல்லாமே வந்து அதை சொல்கிறதுக்கான ஒரு இதாக அதான் சொன்ன மாதிரி அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி வடிவம் வச்சுருக்கோம். பையன் கூத்துப்பட்டுற பையன், ஹிம்செல்ஃப் இஸ் அ டைரக்டர், ட்ராமா டைரக்டர். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப எளிதாக இருந்துச்சு அந்த பையனை கூட. இருந்தாலும் இட் வாஸ் அ டஃப் ஜாப். பிகாஸ் வந்து பிளேயில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து சினிமாவுக்குள்ளே கொண்டு வரும்போது
இதாக இருந்தது. பட் அது பார்ட் ஆஃப் த ஒர்க் தானே அது. அந்த பொண்ணு இன்னும் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. என்ன காரணம்னா ஸ்கிரிப்டை கொடுத்ததோட ஒரு 40 days வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும். சொல்லப்போனால் நான் ஃபோன் பண்ணாலே வந்து ஃபோன் எடுத்து சார் நான் ஸ்கிரிப்டை படிச்சிருக்கேன், ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஒரு நாள் முழுக்க அந்த பொண்ணுகிட்ட அந்த காலே வராது எனக்கு. ஓகே. அவ்வளவு அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ரொம்ப சின்சியராக இருந்தாங்க எல்லாருமே. அந்த ப்ராஜெக்டோட இதை பொறுத்து எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. ஓகே. கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் வந்து சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து ஆதி சங்கரை பற்றி ஒரு படம் எடுத்திருந்தார் ஜிவி ஐயர் 2000 வருஷம் முன்னாடி. ஆதி சங்கருக்கு கிட்டத்தட்ட ஒரே பீரியடு தான். ஆதி சங்கரர், ஏசுநாதர், புத்தர் இவங்கெல்லாம் ஒரே காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த வீட்டோட அமைப்பெல்லாம் நாங்கள் அதிலிருந்து அடாப்ட் பண்ணுற வசதியாக இருந்தது. சார் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், அந்த ஆடிஷன் அப்பவே அவர் அந்த கெட்டப்ல தான் இருந்தாரா? தாடி அந்த முடியெல்லாம் ஜாஸ்தியாக வச்சுட்டு? ஆமாம், நாங்கள் அது எப்படி எடுப்போம்னா முதல்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு ஆளை வந்து நாங்கள் அலைய வைப்போம். இன்னைக்கு வாப்பா, ஓ, நாளைக்கு வாப்பா. அது எதனால சார் வாண்டடா டன்னா? ஆமாம், ஏன்னா அவங்க பாதியில் போயிட்டாங்கன்னா ஒரு 4 நாள் ஷூட் போயிட்டு திரும்ப போயிட்டாங்கன்னா எல்லாமே அப்போ வந்து நம்ம அதை அவங்க எவ்வளோ சின்சியராக இருக்காங்கன்னு ஒவ்வொரு கேள்வி கேட்போம் ஒரு நாளும். சொல்லப்போனால் என்னோட ரூமுக்குள்ளே ஒரு 10 நாள் வரல, வெளியிலே பார்த்து அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். அவங்க அதில் எவ்வளோ சின்சியராக இருக்கான்னு அதுக்கப்புறம் அவங்கள எங்கே பார்த்தாலும் கூட்டு போகிறது ராஜ மரியாதை கொடுப்போம். ஆனால் இந்த ஆள் இந்த வேலையை செய்வானா, இவ்வினை இவன் செய்யும் என்றாய்ந்து அவ்வினை அவன் கண் விடல். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வேலை இவன் செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். அப்போ அது ஒரு பரீட்சை ப்ராசஸ் இருக்குதா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் we came in. இதுல வேற என்ன டெஸ்ட்லாம் வச்சிருந்தீங்க சார்? அவருக்கு தமிழெல்லாம் ஓகே. அது முதல்ல தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து ஒரு இதாக இருந்தது. திட்ட தான் செஞ்சேன் அவரெல்லாம். லொக்கேஷன்லேயே முத நாளே வந்து இப்போது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும். ரிஹர்சலில் வந்து நீங்கள் டயலாக் சொல்லி கொடுக்கலாம். அவரே ஒரு டைரக்டராக இருக்கனால வந்து. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஈஸியாக இருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து நடிப்பில் வந்து முன்னால் இருக்காங்க. மேபி நிஜ வாழ்க்கையில் அவங்க ஆண் இனத்துக்கு அக்காமடேட் ஆகி அவங்க ரொம்ப நல்லா நடித்தாங்க. இவர் கொஞ்சம் சிரமம் கொடுத்தார். பட் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது எந்த இதுவுமே தெரியாது. வள்ளுவர்னா இப்படி தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தளபதி அவருடைய காஸ்ட் பற்றி சொல்லுங்களேன். தளபதிக்கு வந்து அது சொல்ல போனால் இவராவது வள்ளுவருக்கு தாடிலாம் இருந்து ஓகே. தளபதின்னு இருக்கும்போது தளபதி வந்து ஒரு 20 வயசுக்காரன் தளபதியாக இருக்க முடியாது. போர் பயிற்சி எடுத்து வந்திருக்கணும், கொண்டிருக்கணும், பாடி இதாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அவனுக்கு ஒரு காதலி வேற இருக்கிற, அப்புறம் காதலிக்கிற வயசுல வேற இருக்கணும். கிழவனா இருந்தால் காதலிக்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள். ஸோ அந்த பையன் கரெக்டாக அதுக்குள்ள வந்தார், கொண்டு வந்தோம். அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீரனை வந்து விரும்புகிற பெண் எப்படி இருந்திருப்பா. வள்ளுவர் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு இது இருக்கும், ரொம்ப மென்மையான ஒரு பொண்ணாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தளபதி அந்த பொண்ணு கன்னத்தில் அரைகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. ஓகே. ஆமாம், அப்போது அப்படிப்பட்ட பெண் தேவைப்பட்டாங்க. அதுக்கு ஒரு பெண் கிடைச்சாங்க. சரி, என்னதான் இந்த படம் வந்து நிறைய பிளானிங் பண்ணி எடுத்தாலும் கூட பட் படம் எடுக்கும்போது ஒரு சில சிரமங்கள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் சீன் ஏதாவது இருக்கா சார்? சொல்லப்போனால் அது வந்து முதல் போர்ஷன் வந்து அரண்மனை போர்ஷன் எடுத்துட்டோம். நாங்கள் செட்டு போட்டு அரண்மனை சீக்வன்ஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வள்ளுவருடைய வீடு, அது வீடு கட்டுறதுக்கே 1 வாரம் ஆச்சு. ஃபவுண்டேஷன், ஏன்னா அது கிட்டத்தட்ட அங்கே ஒரு வாரம் ஷூட் பண்ணணும். அதனால் ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. நாளை மார்னிங் ஷூட்டிங், ராத்திரி கடுமையான மழை. மழை பெஞ்சு எனக்கு ராத்திரி மெசேஜ் போடுறாரு மேனேஜர் வந்து, சார் கடுமையான மழை அப்படின்ட்டாங்க. நோ ப்ராப்ளம். காலையில் போனால் செட்டுக்குள்ளே 1 இன்ச்சு தண்ணி நிற்குது. எல்லாரும் அசம்பிள் ஆயிடுச்சு. 1 இன்ச்சு தண்ணி நிற்குது. அப்போ வந்து ஆர்டர் வந்து கேட்டார், என்ன சார் இப்படி ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நாம் படம் தான் எடுக்கிறோம். விவசாயி வந்து நட்டுட்டு வருவான், பூரா மழை பெஞ்சு வந்து இதே போயிடும். அவனே அதை பற்றி வந்து மேற்கொண்டு பண்ணோம்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு சாக்கை வச்சு தொடச்சிட்டு திரும்ப ஹீட்டர் போட்டு சரி பண்ணிட்டு தரையில் உட்காந்து எடுக்கக்கூடிய சீனை வந்து கட்டில் வச்சு எடுத்தோம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்க. ஆமாம், அதெல்லாம் அது மாதிரி மழை பெஞ்சு அந்த கூரை வீடு தானே, அது ஃபுல்லாக உள்ள அவ்வளோ தண்ணி வந்துருச்சு அது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நடக்க தான் செய்யும். லொகேஷன்ஸ்லாம் எங்கே சார் இருந்தது? ஸோ லக்கி, டி நகரில் தக்கர் பாபாவில் அந்த செட்டை போட்டோம். கம்ப்ளீட்டாக அந்த செட்டு. அப்புறம் காட்டு போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாண்டி ஒரு பெரிய காடு, கிட்டத்தட்ட அந்த காடு ஒரு 500 ஏக்கர் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே வந்து எடுத்தோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த விளக்கு, அந்த கம்பம் இந்த கம்பம் வயர் அதெல்லாமே வந்து கிராஸ் ஆகலை. கிட்டத்தட்ட சென்னையிலே ஷூட் பண்ணிட்டீங்களா சார்? எங்களுக்கு அது படத்துல பார்க்கும்போது அது வேற எங்கேயோ பிரம்மாண்டமான ஒரு காடுல ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. ஆமா, அது பிரம்மாண்டமான காடு தான். அது கிட்டத்தட்ட 500 ஏக்கர் இருக்குன்னு சொன்னேன். பெரிய ஒரு காடு அது.
இந்த ஆடிஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க தமிழ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வருதா அப்படின்னு பார்க்கணும்னு. பட் தமிழ் ஓகே நல்லா பேசுறாங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்லும்போது ஹீரோ சொல்லும்போது எங்களுக்கு அந்த ப்ராப்பர் உச்சரிப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஏன்னா ரொம்ப தூய தமிழ்ல இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நாங்க டப்பிங்லேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். அதுல எவ்வளவு சிரமங்கள் இருந்தது? அது உண்மைதான். சொல்லப்போனால் படம் ஷூட் பண்ணது 27 நாட்கள், டப்பிங் 27 நாள் போச்சு. ஓகே. ஈக்குவலா. ஆமாம். என்னன்னா இப்போ உள்ள பிரச்சனை வந்து ல ல ழ. ஆமா. சொல்லப்போனால் இன்றைக்கு உள்ள வாத்தியார்களுக்கு தெரியாது உச்சரிக்கிறது. இந்த ல எப்படி உச்சரிக்கப்படுது, ல எப்படி உச்சரிக்கப்படுது, ழ எப்படி உச்சரிக்கப்படுது. அந்த காலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. ல வந்து பல்ல படணும், ல எங்கே படணும் நாக்கு, ழ எங்கே படணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு 40 மேலே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். இங்கே என்ன அப்படின்னா டப்பிங் ஸ்டூடியோவில் வந்துட்டு அவ்வளவு சிரமம் இருந்தது. ஆமாம். இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுத்து அதனால தான் 27 நாள் ஆச்சு டப்பிங். கிட்டத்தட்ட போட்ட பட்ஜெட்குள்ள முடிஞ்சுதா சார்? இல்ல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா போன ஏதாவது? இல்லை, அதிகமாகலாம் போகவே இல்லை, கரெக்டாக முடிஞ்சது. ஆமாம். ஏன்னா நாங்கள் வந்து சொல்லப்போனால் நாங்கள் டி நகரில் ஷூட் பண்ணும்போது ஒரு நாள் வந்து அந்த ஹீரோயினுக்கு வேலை இல்லை. அன்னைக்கு நாங்கள் கேரவனை கூப்பிடல. ஒரு கேரவனோட இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,000 ரூபா தான் வரும். அதை நாங்கள் கேரவன் தேவைப்படலையே, பெண் இல்லைன்னா கேரவன் தேவைப்படலை. இப்படி தான் நாங்கள் அதை பிளான் பண்ணுவோம். சரி, இப்போ படம் வந்து நீங்க ஷூட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் காரணமாக அதை எடிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி இந்த படத்துல எடிட்டட் சீன்ஸ் நிறைய இருந்ததா? எடிட்டட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களத்தில் வந்து ஒரு நடனம் வச்சுருந்தோம், அதை தூக்க முடியாச்சு. இன்னொன்று கிட்டத்தட்ட இப்போது டெக்னாலஜி, நான் வந்து காமராஜ் பண்ணது 2004 ரிலீஸ் பண்ணோம். இப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஆமா. இதோடைய கலர் கரெக்ஷன் 3 மாதம் நடந்தது. பாருங்களேன், ஷூட்டிங் பண்ண நாளை விட பல மடங்கு இது வந்து இது பண்ணது. அங்கே வந்து திரும்ப திரும்ப அது பார்க்கப்படும். எது வந்து போர் அடிக்கும், எது தேவைப்படாது, சில க்ளோஸ்அப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அதெல்லாமே வந்து அதெல்லாம் ஃபிலிம் மேக்கிங்கில் அதெல்லாம் சகஜம். ஆமாம். அதில் வந்து வள்ளுவர் வந்து ஒரு வியாபாரி சந்திப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் சீக்வன்ஸ் வந்து 2 நிமிஷம் மாற்றிட்டோம். படத்துல வந்த சாங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. கேட்கும் போது இல்ல விஷுவல்ஸா பார்க்கும் போதுமே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ மியூசிக் டைரக்டர் பத்தின விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் சார். எஸ், இந்த படத்தை இன்னும் அழகாக்குனவர் இளையராஜா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இளையராஜா சார் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் சார். ஆமாம். முதல்ல வந்து இளையராஜா என்னுடைய கிட்டத்தட்ட காமராஜ் ஃபிலிமுக்கு அவர் தான் பண்ணார். இளையராஜாவுக்கும் காமராஜுக்குமே தொடர்பு இருக்கு. சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஆதர்ஷமான ஒரு மனிதர் இளையராஜாவுக்கு. அப்போதுலேருந்து எங்கள் 2 பேருக்கு ரொம்ப நெருக்கம். இன்னொன்று, அந்த படத்துக்கும் அவர் தான் பண்ணார். அதில் ஒரு பாட்டு நாடு பார்த்ததான் ஒரு பாட்டு இருக்கும், ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அதுக்கப்புறம் நான் காந்தியை பற்றி ஒரு படம் பண்ணேன், அதுக்கும் அவர் தான் பண்ணார். ஸோ இதில் எப்படின்னா அகைன் அதே குரல் தான், இவ்வினை இவன் செய்வென்றாய்ந்து. இதை இவர்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் வீட்டில் போய் தூங்கிட கூட செய்யலாம். அவர்கிட்ட படத்தை கொடுத்துட்டீங்கன்னா சொல்லப்போனால் லிட்ரலி ஸ்லெப்ட். காந்தியை பற்றி பண்ணும்போது நான் வீட்டில் தூங்கி, ஏன்னா அவருக்கு குறுக்கீடு அவருக்கு பிடிக்காதுங்க, வேற இன்னொன்று தேவையில்லை. அது அப்புறம் அவர் படம், அது இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அவர் தான். அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வேலையை பார்த்துப்பார். அப்போ இந்த பாட்டு சொன்ன 2 பாட்டு வச்சுருக்கோம். என்ன சொன்னால் அந்த முதல் பாட்டு வந்து ஒரு விரகதாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்ட்டு, உடனே அவர் ஒரு வித்தியாசமான ராகம், எனக்கு மியூசிக் பற்றி அவ்வளோ நாலேஜ் இருக்குல்ல, ஒரு வித்தியாசமான ராகத்தில் அந்த பாட்டை போட்டார். செகண்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரப்பை மாதிரி போடுங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தக்கபடி ஒரு பாட்டை போட்டார். முதல் பாட்டு பிக்சரைசேஷன் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் நீளமாக போகும். அவர் 10 நிமிஷம் ஆச்சு அந்த பாட்டை போடுறதுக்கு. எனக்கு அதை பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு சொல்ல போனால் மனசில் நான் 1 வாரம் ஓட்டினேன் அந்த பாட்டை. ஓகே, இதுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஓட்டி அதை படமாக்கப்பட்டது. ரீரெக்கார்டிங் டைமில் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த படம் ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கோம், உங்கள் இசை வந்து இந்த படத்தை வந்து ஒரு ரொம்ப ரிச்சான ஃபிலிம் மாதிரி காட்டணும், இது மட்டும் தான் அவர்கிட்ட மீதி எதுவுமே நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, அவர் பார்த்துப்பார். ஒரு கல்யாண சீன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருந்தார். நான் ரிலீஸ் அன்னைக்கு அவரை பார்த்துட்டு சொன்னேன், என்ன இப்படி ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணி நான் இன்னும் அந்த சீனை நீளமாக பண்ணியிருப்பானே. புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு புதிய இசையமைப்பாளரை வந்து இறக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்லை நம்ம இசைஞானியை வச்சு தான் அந்த படம்ல வந்து நம்ம இயக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததா சார்? என்ன அப்படின்னா, இது வந்து முதல்ல அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி ஒன்று ஒரு இது போடுறோம். ஸோ அதுக்கான ஒரு ஆள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு பட்டுச்சு எனக்கு. இன்னொன்று, இவர்கிட்ட வேலை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் சொல்ல போனால் இன்னும் எத்தனை படம் பண்ணாலும் அவர்கிட்ட தான் வந்து இப்போவே. ஆமாம், அவர் அப்படி ஒரு
ஒரு டஃப்பான ஆள்கிட்ட வேலை செய்கிறது பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு ஒர்க்கஹாலிக். ம். ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஆமாம், அவ்வளவு சின்சியரான மனிதர்ல அவர். ஆமாம். சார் உங்களுக்கும் அவருக்குமான அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க சார். என்னைக்கு நீங்க அவரை ஃபர்ஸ்ட் சந்திச்சீங்க? எவ்வளவு வருஷமா உங்களுக்கு அவரை தெரியும்? படத்தில் ஒவ்வொரு விஷயம் கேட்டு வந்தீங்க இல்லையா, அவர் கூட பழகுற நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கை பூரா ஞாபகம் இருக்கும். அப்படி நடந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட். இல்லை, அவர் கூட இருக்கிறதே ஸ்பெஷல் மூமெண்ட் தான். ஆமாம், இப்போ காமராஜ் பார்த்தீங்கன்னா 4 நாளில் போட்டார். இந்த 4 நாள் முதல் நாள் எப்போ அவரை பார்த்தோம், அவர் என்ன பேசினார், அப்புறம் எப்படி நடந்துக்கிட்டாரு, சரி காந்தியை பற்றி என்ன பண்ணார், நடந்துக்கிட்டாரு. ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியமான மனிதர் அவர். மேபி அவருடைய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளை அப்படி ஈர்க்குதான்னு கூட எனக்கு தோணும். நான் வந்து பெருசாக ஒன்றும் ஒரு கடவுள் பக்தன் கிடையாது. பட் அவ்வளோ உங்களை ஈர்ப்பார். படம் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு அவரை பார்க்க போகணுங்கிற எந்த திட்டமும் இல்லை. காரில் உட்கார்ந்த உடனே அவரை தான் முதல்ல பார்க்க போகணும்னு தோணுச்சு எனக்கு. அவரை பார்த்துட்டு வந்து ஒரு வணக்கம் போட்டுட்டு, யூஆர் லைக் மை குரு, யூஆர் லைக் மை ஃபாதர்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு நான் போகிறேன். அவ்வளோ ஒரு ஈர்ப்பான ஒரு மனிதர். திருக்குறள் அப்படிங்கிற இந்த படைப்பே வந்து பிரம்மாண்டமா வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ப்பா, பொன்னியின் செல்வன் ரேஞ்சுக்கு நான் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா? இது நீங்கள் பேசுகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதோடைய பிஸ்னஸ் சைடு. ஃபிலிம் மேக்கரோட கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம் அதோட ரிலீஸ் தான். ஏன்னா ஃபிலிம் மேக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷனில் வந்து யூ ஆர் தி பாஸ். உங்களோட யூ கால் தி ஷார்ட்ஸ், எல்லாமே உங்கள் இஷ்டப்படி நடக்கும். ரிலீஸ் டைமில் உங்கள் இஷ்டப்படி எதுவுமே நடக்காது. ஆமாம், ஏன்னா இது கண்ட்ரோல்டு பை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸ். ஏன்னா தேட்டர் ஓனர்களுக்கு வந்து எந்த படம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான வருவாய் இருக்குது. ஆனால் இந்த படத்தை போடணும் அப்படின்னு ஒரு தேவை இல்லை. இன்னொன்று, தேட்டர் ஓனர்கள் வந்து டைரக்டர் மாதிரி கலை உணர்வோடு இருக்கணும் அல்லது திருக்குறளை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு அவங்க வருவாய் வரணும், கரண்ட் பில்லு, ஏசி பில் கட்டணும், கொள்ளணும், இப்படி தான் இருக்கும். இன்னொன்று, இன்றைக்கி வந்து தேட்டரில் தான் வந்து ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. சொல்லப்போனால் கடந்த 3 வாரமாக வந்ததில் 15 படத்துக்கு இதே நிலைமை தான். எல்லாமே 3 நாளைக்கு மேலே வந்து தேட்டரில் இருக்கிறதில்ல. பிகாஸ் இதை தீர்மானிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டிங் ஆப்ஸ் தான். அதை இளைஞர்கள் மட்டும் பார்க்குறாங்க, அவங்க போஸ்டரை பார்க்குறதில்ல. ஏன்னா அவங்க வண்டியில் போகும்போது செல்ஃபோனை தான் பார்த்துட்டு போகிறாங்க, பேப்பர் படிக்கிறதில்ல. ஆன்லைனில் மட்டும்தான் அவங்களுக்கான பிரச்சாரம் நடக்குது. புதுசாக தேட்டருக்கு யாரும் வர்றதில்ல. அந்த மேபி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10% இளைஞர்கள் தான் அந்த படத்தை பார்க்குறாங்க. அதை தாண்டி வரணும்னா பொன்னியின் செல்வன் மாதிரி எடுக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு தேட்டரில் ஒரு 3 வாரம் இருக்கணும். 3 வாரம் தேட்டரில் படத்தை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான பப்ளிசிட்டிலாம் வேறு. இன்னொன்று, இனிமேல் இது வந்து டிவியில் வரும், ஆன்லைனில் இருக்கும், ஓடிடியில் இருக்கும். அதுக்கான வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தோல்வி அப்படின்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு நடக்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார், கரெக்டாக சொன்னீங்க. இன் அடிஷன் டு தட், நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது நிறைய ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இப்போ வந்து படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. மக்கள் நிறைய பேர் அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு தேட்டருக்கு போய் படம் பார்க்காம இருக்காங்க. அது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் சார்? தவறுன்னு நம்ம தீர்மானிக்க முடியாது, அது அவங்களோட உரிமை. அவங்க அதை பாதி பேர் நம்பலை. சொல்லப்போனால் ரிவ்யூஸ், இப்போது நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போட்டோம், சொல்லப்போனால் ஒரு 50 பேர் வந்திருக்கிறோம், எல்லாம் பரவசமாக இருந்தோம் அந்த படத்தை பார்த்துட்டு. பா, இப்படி ஒரு படமா? கேள்வியில் அப்படி தான் இருந்தது. அந்த ரிவ்யூஸை யாருமே மக்கள் வந்து ஏதோ சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறாங்க. திருக்குறளை பற்றி படம் எடுத்திருக்கிறான் அதனால வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, இது உண்மையாக இருக்காது. இன்னொன்று, இன்னைக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பி ஒரு தேட்டருக்கு போகிறது அபவ் 40 ஒரு பெரிய வேலை. காஸ்ட்டு, கேன்டீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட்டில் 190 ரூபா ஒரு காஃபி. நீங்கள் தேட்டரில் 190 ரூபா காஃபி விற்றா யார் போய் வந்து இது பண்ண முடியும்? டிக்கெட் ரேட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது சார். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் அவங்க அதை பேசி சரி பண்ணாங்கன்னா ஆடியன்ஸு. எங்களுக்குலாம் அந்த காலத்தில் வந்து நான் படம் பார்க்கும்போது 40 பைசா டிக்கெட்டு, 10 பைசாவுக்கு ஒரு கடலை மிட்டாய் பேக்கெட். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வந்து அதுக்குள்ளே ஒரு 10 கடலை மிட்டாய் இருக்கும். நம்ப முடியுதா? 10 பைசா ஒரு கடலை மிட்டாய் பேக்கெட். அதை வாங்கிட்டு போயிட்டு படம் பார்க்குற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்போம். தியேட்டர் அவ்வளோ எளிதாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல, தியேட்டர் வந்து ரொம்ப விலகி போயிடுச்சு. ஆனால் திருக்குறளுக்கு வந்தது சோஃபார் நல்ல பெஸ்ட் ரிவ்யூஸாக தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் சார். இது வந்து ஃபர்தராக டெலிவிஷனுக்கும் ஓடிடிக்கும் அது யூஸ் ஆகும். உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் என்னைக்காவது ஒரு நாள் இதை பார்ப்பாங்க. ஆமாம், அது அவங்க வாழ்க்கையை என்ரிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆமாம். இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார் கொடுத்தாங்க? பல்வேறு அரசியல்வாதிகள் பார்த்தாங்க, இலக்கியவாதிகள் பார்த்தாங்க,
எங்களுக்கு என்ன பயமா இருந்துச்சுன்னா இலக்கியவாதிகள் திட்டுவாங்க அப்படின்னுட்டு. ம். மதுரையில் ஒரு அம்மா இருக்காங்க. ம். அவங்க சொல்ல போனால் எம்ஜிஆர் பற்றி பல புத்தகங்கள் எழுதினவங்க. ராஜேஸ்வரன் பேர். ம். நிறைய படித்தவங்க அவங்க. அவங்ககிட்ட சில நாங்கள் ரெஃபரன்ஸ் கூட கேட்டுட்டோம். வார் எப்படி நடக்கும். ம். அப்போ வார் பார்த்தீங்கன்னா தனியாக வீரர்கள் கிடையாது, ம். விவசாயிகள் தான் சண்டைக்கு போவாங்க. ம். அதெல்லாம் அவங்ககிட்ட நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்போ நாங்கள் அதை சரி பார்த்துக்கிட்டோம். ஸோ ஓகே, ஒரு இலக்கியவாதி பாராட்டுற போது நம்ம அந்த வேலையை வந்து தெளிவாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். சார், இப்போ திருக்குறள் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கவே எங்களுக்கு பயங்கர க்யூரியஸாக இருக்குது. இப்போ சினிமாக்குள்ளே வரும்போது நிறைய பேர் பல எண்ணங்களோட வருவாங்க. பட் நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி தான் இப்போ தலைவர்கள் பற்றி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வந்தீங்களா? அது எப்படி சார், அந்த ஒரு லவ் எப்படி சார் அது ஸ்டார்ட் ஆச்சு? சொல்லப்போனால் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த காலத்தில் நான் இருக்கலை. ம். எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் 300 ரூபா கட்டுறதே வந்து பெரிய இதாக இருந்தது. எனக்கு நெல்லை மாவட்டம் வள்ளியூர். பார்த்தீங்கன்னா காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வேலை தேடி பாம்பே போகிறேன். ம். ஒரு வறட்சியான ஒரு காலகட்டம் அது, மிக வறட்சியான காலகட்டம். போகிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் நம்ப முடியாது, நான் வந்து ரோட்டில் ஐஸ் விற்றுருக்கேன். ம். ஓ, பெப்சி கோலான்னு ஒன்று வரும் பேக்கெட்டில், ஆமாம் ஆமாம். அதை விற்றுருக்கேன் நான் ரோட்டில். எந்த வயசில் சார்? என்னுடைய 17வது வயசில். ஓ, ஓகே. அதுக்கப்புறம் ஹிந்தி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிண்டிங், அட்வர்டைஸிங் இது மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றேன். அப்போ என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு நோய் இருந்துச்சு எல்லா இளைஞர்கள்ட்டையும், ம். சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னுட்டு. அப்போ நாங்கள் அந்த துறையில் ஒரு சட்டன் அளவு வளர்ந்ததுக்கப்புறம் ஜேர்னலிசமாக இவ்வளோ தான் ஜேர்னலிசம், இவ்வளோ தான் அட்வர்டைஸிங். ஸோ சினிமாவுக்குள்ளே போகணுன்னா அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி ம். ஒரு 7-8 பெட்டியோட வந்து தாதா இங்கே வந்து இறங்கியாச்சு. ஆமாம், ம். யாரையுமே தெரியாது எனக்கு சென்னையில். வந்து அங்கே வந்து ஒரு கேம்ப் போட்டு ஐ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் ஃபிலிம்ஸ். அப்போ நிறைய ட்ரேடு மேகசின் வரும் சினிமா பற்றி, அதெல்லாம் படிக்க ஆரம்பித்து சினிமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாம்பேக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா காமராஜை பற்றி புத்தகத்தை படிக்கிறேன். ம். அப்போ தான் வந்து நிஜ ஹீரோக்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் நிஜ ஹீரோ தானே. காமராஜர் வந்து ஒரு நிஜ ஹீரோ, காந்தி ஒரு நிஜ ஹீரோ, அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் ஒரு நிஜ ஹீரோ. இவங்கள பற்றி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது வந்தது. பிகாஸ் ஒரு ப்ரூவன் ஹீரோஸில் அவங்கெல்லாம் ம். சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து நாட்டில் இருக்கிறத விட யூ நேம் எனி ஹீரோ, அவங்க சொந்த வாழ்க்கையில் இப்படி வரணும் அப்படி வரணும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து ப்ரூவன் ஆட்கள். அதனால் வந்து அது ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு போர்ஷன் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம், ம். மீதி எல்லாமே டெஸ்டினி தான் வந்து ஆமா. டிசைட் பண்ணும். ஆமாம், கண்டிப்பா. ஸோ அடுத்து எந்த நிஜ ஹீரோ வச்சு படம் எடுக்க போறீங்க சார்? லிஸ்ட் யார் வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்கணும். ஆமாம், அது ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வி ஸ்டார்டட் டூயிங் தி ரிசர்ச். சூப்பர். ம். ஆமாம், அது அவர்கிட்ட எழுத சொல்லியிருக்கேன்னா வந்து இட்ஸ் பீயிங் டன். இது யாரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சார்? மேபி பகவான் கிருஷ்ணரை பற்றி இருக்கும். ஓ, ஓகே. நைஸ். ஆமாம், அந்த கேரக்டர் வந்து பக்தியை தாண்டி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். ம். நீங்கள் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டர் வந்து எவ்வளவு ராஜதந்திரமாக இருக்குது. அது ஒரு இலக்கியமாகவும் நிற்கும், ஒரு பக்தி இலக்கியமாகவும் நிற்கும். அந்த மனிதர் வந்து ஒரு லைக் எ காட் ஃபாதர். ஆ. எப்படி வந்து நீங்கள் வந்து வெஸ்ட்டில் இயேசுநாதர் கர்த்தர்னு சொல்கிறீங்க, நபிகள் நாயகம் சொல்கிறோம், ம். அதே மாதிரி இவர் வந்து அப்படி ஒரு பக்தியை நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட அவர் ஒரு ஹீரோ தான். ஆ. ஆமாம், அதனால அவரை பற்றி பண்ணுற யோசனை இருக்குது. உங்க பேர்ல கூட அவருடைய பேர் இருக்கு இல்லையா? ஆமாம், அது ஆக்சுவலாக காரணம் கிடையாது. ம். அது டெஃபினட்டாக அது காரணம் கிடையாது. ஆமாம், நான் வந்து அம்மா பேச்சுலர் சொல்ல போனேன். ம். ஆமாம், ஆனால் கண்ணன் வந்து பேச்சுலர் கிடையாது. ஓகே சார். ஆ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தரை பத்தி நீங்க ரீசர்ச் பண்றீங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க, இல்ல எவ்வளோ மந்த்ஸ் எடுத்துப்பீங்க? சொல்ல போனால் அதோட அந்த வேலையை வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் பண்ணுவார். ம். நாங்கள் அதுக்கான இப்போ வந்து திருக்குறள் பார்த்தீங்கன்னா அதோட எல்லா உரைகளையும் வாங்கிடுவோம். ம். யார் யார் மாறுபட்ட இது கருத்து கொண்டிருக்காங்க எல்லாத்தையும் வாங்கி படிக்க வச்சு. ஆமாம், நான் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்பேன், ம். அவர் ஒரு டிராஃப்ட் கொடுப்பாரு, நான் அதை வந்து இல்லை என்னோட எல்லா ஒர்க்குக்குமே முக்கியமான காரணம் செம்பூர் ஜெயராஜ். ம். அவருடைய கிட்டத்தட்ட ஒரு நாளில் 10 மணி நேரம் படிச்சுட்டு தான் இருப்பார். இப்போ திருக்குறள் அப்படின்னா திருக்குறளை பற்றி மட்டுமே படிக்க முடியாது. அதுக்கு வெளியில் வந்து புறநானூறு, அகநானூறு, அந்த எல்லா நூறுகளையும் படிக்கணும். ஸோ தட் ம். அதுக்கு வேண்டிய இன்புட்ஸ் கிடைக்கும். சூப்பர் சார். ம். உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து வேற ஏதாவது கமர்ஷியல் படங்கள் வேற வேற ஜானர்ஸ்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? வேற ஜானர் இதுதான்மா பிடிச்ச ஜானர். Okay. இதுவே வந்து மற்றபடி படம் எடுக்கிறதா பெரிய ஜாம்பான்கள் இருக்காங்களே. ம். ஆமாம், அவங்க வந்து அது
ஒவ்வொருத்தர் என்ன நோக்கம் இருக்குல்லம்மா. இப்போ எனக்குங்கிற நோக்கம் வந்து சொல்லப்போனால் உயிரோடு இருத்தல் மட்டுமே நோக்கமாக இருக்க முடியும். அதுக்கான வேலைகளை நேர்மையாக செய்கிற மற்றவங்கள நேர்மை இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள் அந்த கோணத்துலேயே வந்து பிரயாணம் பண்ணுவோம். முதல்ல நமக்கு பிடிக்கணும், அது அந்த கேரக்டர் வந்து நமக்கு பிடிக்கணும். பிடிச்சதா மட்டும் அதை பற்றி படம் பண்ண முடியும். காம்ப்ரமைஸுக்கு வந்து வேலை அது சொல்லப்போனால் நான் வந்து 2004 காமராஜ், 2012 காந்தி, 2012க்கு அப்புறம் 2025 தான் அந்த படம் வந்திருக்கு. ஏன் சார் அவ்வளோ ஒரு லாங் கேப்? இட் டேக்ஸ் தட் மச் ஆஃப் டைம். அது அவ்வளோ டைம் அது வந்து கொண்டு போகுது. ஆமாம். ஓகே. இன்னொன்று அவசரப்படி இதை பண்ணிடணும், பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அதில் கிடையாது. ஓகே. உங்களோட அடுத்த படைப்பை நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்போ? ஆமாம், அதுவும் நான் வந்து பகவான்கிட்ட விட்டுட்டேன். இப்போ வந்து வி ஸ்டார்டட் ரைட்டிங். இதுவே ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம். வித்தின் வீக் வந்து சொல்ல போனால் இது தோன்றது தானே நமக்கு. எல்லாமே நான் நினைக்கிறேன் லைஃப்பில் வந்து அதுவா ஒன்று நாம் தேடிப்போம் அல்லது அந்த ப்ராஜெக்ட் நம்மளை தேடி வரும். அப்படி தான் நடக்கிறது. ஐ பிலீவ் இன் இட். சூப்பர் சார். அது உங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் வரப்போகிற படம் தானா சார்? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். யாராவது அதில் வந்து வரலாம் அல்லது நாங்களே பண்ணும்படி வரலாம். ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் திருக்குறள் படத்தை பற்றியும் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றியும் ரொம்ப அழகாக எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. திருக்குறள் படம் மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். மிக்க நன்றி. உங்கள் டைமை எங்களுக்காக செலவு பண்ணி இந்த படம் பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றி.